குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் வகித்து வந்த பொறுப்புகள் அனைத்திலும் இருந்து என்னை விலகிக் கொள்கிறேன். அதே போல தொழிற்சங்கத்தில் நான் வகித்த பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்தும் என்னை நான் விலகிக் கொள்கிறேன். என்னோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தட்டாஞ்சாவடி தொகுதியினுடைய நிர்வாகிகள் அனைவருமே இங்க இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தட்டாஞ்சாவடி தொகுதியினுடைய நிர்வாகிகள், தொகுதி செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், தொகுதி குழு உறுப்பினர்கள், கிளை செயலாளர்கள் அத்தனை பேருமே இன்றைய தினம் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தங்களை விலகிக் கொள்கிறோம். நாங்கள் இந்த விலகல் என்பது எதற்காக? இந்த விலகல் என்பது இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் கட்சியை கலைநாதன் என்கின்ற ஒருவரால் தவறாக வழிநடத்தப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் கடந்த 35 ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறேன். இந்த 35 ஆண்டு காலத்தில் 1991 ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இதே தொகுதியில் இருக்கக்கூடிய புதுப்பேட்டை கிளையில் நான் ஒரு துணை செயலாளராக, கிளையினுடைய துணை செயலாளர் பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டு அதன் பிறகு என்னுடைய உழைப்பை அங்கீகரித்து பல பொறுப்புகளுக்கு நான் வந்திருக்கிறேன். ஒன்றுபட்ட உழவர்கரை கொம்மினுடைய கொம்மின் குழு உறுப்பினராகவும், இந்த 7 தொகுதியை உள்ளடக்கிய இந்த நகராட்சி குழுவினுடைய செயலாளராகவும், இளைஞர் மன்றத்தினுடைய இந்த கொம்மினுடைய இந்த நகராட்சியினுடைய செயலாளராகவும், கட்சியினுடைய உயர்மட்ட செயற்குழு, நிர்வாக குழு, மாநில குழு, கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் உள்ளிட்டு தொழிற்சங்கத்தில் பல்வேறு பொறுப்புகளை இந்த 35 ஆண்டு காலத்தில் நான் பொறுப்பேற்று திறன்பட மக்கள் பணியாற்றி இருக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது சாதாரண உழைக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்காக போராடக்கூடிய குரலற்றவனுடைய குரலாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கம். இந்த இயக்கத்தில் விரும்பிதான் நாங்கள் இவ்வளவு காலம் பணியாற்றி இருக்கிறோம். இப்படி என்னுடைய பணியை பார்த்து கட்சி
பல பொறுப்புகள் நான் சொன்ன இந்த பொறுப்புகள்லாம் கட்சி தான் எனக்கு கொடுத்தது. அப்படி கட்சி கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை முழுமையாக நான் சிறப்பான வகையிலே நான் நிறைவேற்றியிருக்கிறேன். எந்த நேரமும் இரவு பகல் பார்க்காமல், அது தொழிலாளர் பிரச்சனையா இருக்கட்டும், மக்கள் பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது பாதிக்கப்பட்டவர்களுடைய யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கிறோம். அதன் மூலமாக இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்திலே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடையாளமாக, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முகமாக இன்றைக்கு நான் தெரியுறேன்னா அது கட்சி தான். இன்னைக்கு வெளி உலகத்துல இன்னைக்கு சேது செல்வம் அப்படின்னா அது கம்யூனிஸ்ட் கட்சியால தான். அப்படி கம்யூனிஸ்ட் கட்சியால எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் சிறப்பா உண்மையா அந்த களப்பணியை ஆற்றிருக்கிறேன். அப்ப இன்றைக்கு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்கு, தொழிலாளர்களுடைய பிரச்சனைய, ஏராளமான பிரச்சனைகளை இந்த அரசுக்கு எதிராக, இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து தொழிலாளர்கள் அணி திரட்டி பல கட்ட போராட்டங்கள், 1 2 கிடையாது. என் மேல இன்னைக்கு புதுச்சேரியில இருக்கிற அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, தொழிற்சங்க தலைவர்கள் எடுத்தினாலும் சரி, என் மேல மட்டும்தான் 27 வழக்கு இருக்கு. இந்த வழக்கு அத்தனையுமே ஏதோ என்னுடைய சொந்த பிரச்சனைக்காக, அடில் தடில் பிரச்சனைக்காக அப்படி கிடையாது. இந்த வழக்கு எல்லாமே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடுறதும், பாதிக்கப்பட்ட தொழிலாளருடைய உரிமைக்காக அரசோட எதிர்த்து போராடியது, இப்படி 27 வழக்குகள் கிட்டத்தட்ட 27 வழக்கிட்ட என் மேல இன்னமும் நிலுவையில் இருக்கு. இந்த நிலையில நான் விருப்பப்பட்டு உளப்பூர்வமாக இந்த கட்சியை ரத்தமும் சதையுமாக நான் நேசிச்சிருக்கிறேன். நான் அந்த நேசிச்சினுடைய விளைவுதான் ஒரு மக்கள் பணி என்பது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம முழு நேர ஊழியராக இருந்து பணியாற்றுவது என்பது ஒரு கடினமான காரியம். ஒரு முழு நேர ஒரு ஊழியராக, முழு நேர மக்கள் பணியாளராக பணியாற்றுவது என்பது அது சாதாரண காரியம் அல்ல, ஒரு கடினமான காரியம். என்ன போல பல தோழர்கள் அந்த மாதிரி பணியாற்றி இருக்கிறாங்க, பணியாற்றிய தோழர்களா இருந்திருக்கிறாங்க. அவங்களாம் எப்படிப்பட்ட நெருக்கடியிலும் ஒரு தியாகபூர்வமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த பணியை செய்திருக்கேன். அந்த வகையில் தான் நானும் அப்படிப்பட்ட பணியை உளப்பூர்வமாக செய்து வந்தேன். எனக்கு குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு குடும்ப ரீதியாக எனக்கு குடும்பத்தில் எனக்கு முழு ஒத்துழைப்பு. கம்யூனிஸ்ட் கட்சியில தொழிற்சங்கத்தில் இருந்து பணியாற்றுவதற்கு குடும்பத்தில் நெருக்கடி கிடையாது. ஆனா பொருளாதார நெருக்கடி என்பது எல்லாருக்குமே வரதான் செய்யும். அந்த பொருளாதார நெருக்கடியெல்லாம் கூட தாக்கு பிடிச்சி குடும்பத்தில் அந்த ஒத்துழைப்பு காரணமாக நான் நிறைவாக பணியாற்றிருக்கிறேன். தொழிலாளி மத்தியில, மக்கள் மத்தியில நான் நல்ல பேர் எடுத்திருக்கிறேன். சமரசம் இல்லாத நான் போராடி இருக்கிறேன். எந்தவித ஆசை பாசத்துக்கு நான் ஈல்டானதே கிடையாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு கட்சி ஊழியரை, கம்யூனிஸ்ட் கட்சியில பணியாற்றக்கூடியவர, என்னுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத கலைநாதன் போன்றவர்கள் சில கூட்டு சேர்ந்துகிட்டு எனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில, எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில என்னுடைய வளர்ச்சியை எப்படியா தடுக்கணும்
அப்படின்ற சிந்தனையில செயல்பட்டு இருக்கிறாங்க. இது என்னால பொறுத்து கொள்ள முடியல. குறிப்பாக நடந்து முடிந்த எங்க கட்சியினுடைய மாநில மாநாடு, இந்த மாநாட்டில் கூட மாநில செயலாளராக என்ன வர வேண்டும் இருக்கணும் அப்படின்னு கட்சியினுடைய மூத்த தோழர்கள் அனைவருமே என்ன விரும்பினாங்க, என்ன போட்டியிட சொன்னாங்க. கட்சியினுடைய மூத்த தோழர்கள், முக்கியமான தோழர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, கட்சிக்கு தெரியுது. மூத்த தோழர்கள், முதியவராக இந்த கட்சியை காலங்காலமாக வழி நடத்தியவர்கள், இந்த கட்சிக்கு கௌரவத்தை ஏற்படுத்தியவர்கள், கட்சிக்கு இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த பொறுப்புக்கு நான் பொருத்தமானவனா இருப்பேன், நீ செயலாளர் பொறுப்புல இருந்து செயல்படணும், நடக்கிற மாநாட்டில் நான் செயலாளருக்கு போட்டிடுறேன், நீ போட்டி போடணும் அப்படின்ற உள்ளிட்டு என் மீது நம்பிக்கை வச்சு கட்சியை நான் சிறப்பா நடத்துவேன், இதுவரை கட்சியில நான் வகித்த பொறுப்புல சிறப்பா நான் நடத்தி இருக்கிறேன், அதனால இன்னும் கட்சி வளர்ச்சிக்கு அது உகந்ததா இருக்கும் அப்படின்னு இந்த மூத்த தலைவர்கள் எல்லாருமே, முக்கியமான தோழர்கள் எல்லாமே, கீழே இருக்கிற மக்கள், கீழே இருக்கக்கூடிய கட்சி அணிகள், நான் சொல்றது கிளைகள் வாரியாக, தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய இவெல்லாம் என்ன விரும்பினாங்க. ஆனா ஒரு செயலாளர் என்பவர், மாநில செயலாளர் 3 முறை தொடர்ந்து இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு இதுபடி 3 முறை இருக்கலாம். ஆனா 2வது முறையே இதை மாத்தணும் அப்படின்னு நான் எந்த முயற்சியும் நான் எடுக்கல. ஆனா கட்சி அணிகள், கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் இதை விரும்பினாங்க. இப்படி ஒரு மாற்றம் இருந்தா கட்சி இன்னும் பலமா இருக்கும். புதுச்சேரி மாநிலத்தில் 15 வருஷமா சட்டமன்றத்துக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, அப்ப கட்சியை பலப்படுத்தணும், அப்ப இந்த பொறுப்பு நீங்க வந்தா இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இந்த கட்சியை உளப்பூர்வமா நேசிச்சுங்க. ஏன்னா புதுச்சேரியினுடைய வரலாற்றுல புதுச்சேரியுடைய விடுதலைக்கு போராடியவர் மக்கள் தலைவர் சுப்பையா. ஆட்சி முதல் தேர்தலே ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டிய ஒரு கட்சி துரதிருஷ்டவசமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் கூட எதிர்கட்சி அரசியல புதுச்சேரியில வந்தது. புதுச்சேரியுடைய வரலாற்றுல 2 முறை அமைச்சரவையில பங்கெடுத்திருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி. பல முறை சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய சட்டமன்றம் தான் புதுச்சேரியில இருந்தது. ஆனா 15 ஆண்டு காலமாக சட்டமன்றத்துக்குள்ளார இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் இல்லாம இருக்குது. அதனால இந்த பொறுப்புகள்லாம் வந்தா நீங்க பொருத்தமா இருப்பீங்க, கட்சி இன்னும் டெவலப் பண்ண மூத்த தோழர்களா சிந்திச்சாங்க. ஆனா அதற்கு நான் ஒரு செயலாளர் பொறுப்பு கண்டெஸ்ட் பண்ணி போறதுக்கு நான் விரும்பல. அந்த பொறுப்பு முழு மனதாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தேர்தல் நடத்தாம அப்படி வரும் பட்சத்தான் நான் அதை ஏத்துக்கிற மனநிலை எனக்கு இருந்தது. ஏன்னா கட்சி ஒரு சிறிய கட்சி, இதுல ஒரு கருத்து வேறுபாடு பிளவுபட்ட மாதிரியான ஒரு 2 அணியா நிக்க கூடாதுன்றதுல நான் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தேன். அப்ப இதெல்லாம் மனசுல வைத்துக்கொண்டு நானும் அதற்கு உடன்பட்டு இப்ப இருக்கிற செயலாளர் மாற்றுவதற்கு நானும் அதை முயற்சித்துன்ற மாதிரி அவரை கலைநாதன் போன்றவர்கள்லாம் இத தவறா பயன்படுத்தி, நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், போன முறை துணை செயலாளராக இருந்தேன். அந்த துணை செயலாளர் கூட என்ன இருந்த பொறுப்பு கூட திரும்ப வர முடியாத அளவுக்கு என் மேல அபாண்டமான பொய்யான சில இவரு இந்த கலைநாதன் ஒரு குழுவாக சில குழுவை உருவாக்கி கொண்டு கட்சிக்குள்ள அவருக்கு தனக்கான பிரதிநிதித்துவமே இல்லாம இத்தனை வருஷம் இப்ப இடைப்பட்ட காலத்துல ரொம்ப காலம் இருந்தார். ஏன்னா அவருடைய வேலையெல்லாம் முடிஞ்சு போய் சும்மா ஓய்வு எடுக்கிறதுக்கு அலுவலகத்துக்கு வந்துட்டு போறவங்களா இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கலைநாதன் போன்ற சிலர் ஓய்வு எடுத்துட்டு போற மாதிரி வந்துட்டு போற சூழ்நிலை தான் இருந்தது.
அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நான் ஒரு போட்டியாளராக மாதிரி ஒரு உள்ளார ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எனக்கு எதிரான சில வேலைகள்லாம் செஞ்சு நான் சட்டமன்ற அடுத்து சட்டமன்ற தேர்தல் 6 மாசத்துல சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு எல்லாமே தெரியும். புதுச்சேரி வரலாற்றுல நான் 2 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறேன். ஒரு முறை உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறேன். ஒரு முறை வெறும் 4 ஓட்டு வித்தியாசத்துல உள்ளாட்சி தேர்தலில் என்னுடைய வெற்றி வாய்ப்பு நான் இழந்தேன். மக்கள் நல கூட்டணி சார்பில் புதுச்சேரி மாநிலம் முழுமையும் மக்கள் நல கூட்டணி சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டது. எல்லாருக்குமே தெரியும் அதுல. ஆனா அப்படி நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள்ல புதுச்சேரி மாநிலத்தில் டெபாசிட் வாங்கிய ஒரே வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நான் மட்டும்தான். வேற யாருமே அந்த மக்கள் நல கூட்டணியில 2வது இடமோ 3வது இடமோ 4வது இடமோ கூட வரல. டெபாசிட் அனைவருமே இழந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நிறுத்தப்பட்ட அத்தனை பேருமே அப்படிப்பட்ட ஒரு நிலை கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நிறுத்தப்பட்ட தட்டாஞ்சாவடியில சேது செல்வத்தை இந்த மக்கள் ஒரு அங்கீகரிச்சு 2வது இடம் நீங்க பாருங்க. அப்ப அசோக் ஆனந்த் வெற்றி பெறாரு, நான் 2வது இடத்துக்கு வரேன். காங்கிரஸ் திமுக கூட்டணி அவங்க தனியா போட்டிட்டாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி அந்த அணி சார்பில் போட்டியிட்ட அவங்க 4வது இடத்துக்கு வந்தாங்க. இந்த தொகுதியில 4வது இடத்துக்கு வந்தாங்க. அப்ப மக்கள் நல கூட்டணி சார்பில் 2வது இடத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட. அப்ப இதெல்லாம் ஏன் அதை நான் சொல்றேன்னா, மக்கள் எந்த அளவுக்கு அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கொடுக்கப்பட்டது. அது கட்சி என்னை நம்பி முழுமையா மாநில குழு ஒட்டுமொத்த கட்சி என்னை நிக்க வச்சது நான் பெருமையா கருதினது. அது இன்னைக்கு வரையும் நான் அதை பெருமையா எடுத்துக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சீட்டு வந்தா கூட அது சேது செல்வம் போட்டியிட்டா நல்லது அப்படின்னு அந்த வாய்ப்புலாம் எனக்கு கட்சி கொடுத்தது. அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி போட்டியிட்ட இந்த தட்டாஞ்சாவடி தொகுதியில முதலமைச்சரை எழுத்து நிற்கக்கூடிய எனக்கு நிலை ஏற்பட்டது. இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு எல்லாமே தெரியும். மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டியிடக்குள்ள தமிழ்நாட்டில் 234 தொகுதி, புதுச்சேரியில் 30 தொகுதி. அப்ப இந்த தொகுதிகளில் ஆயிரக்கணக்கான வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. அதுல 2 வேட்பாளருடைய சொத்து மதிப்பு தான் அதிகமான சொத்து மதிப்பு. தமிழ்நாட்டில் வசந்தன் முதலாளி சட்டமன்ற தேர்தலில் அப்ப போட்டியிட்டாரு. அவருடைய சொத்து மதிப்பு தான் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே அதிகமான சொத்து மதிப்பு. 2வது புதுச்சேரியில போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே அதிகமான சொத்து மதிப்பு அசோகானந்தனுடைய சொத்து மதிப்பு. இன்னைக்கும் ஆங்கில இந்துல வந்த அந்த கட்டுரை என்கிட்ட இருக்கு. அப்ப ஒரு சாதாரண ஒரு தொழிலாளனுடைய மகன் இப்படிப்பட்டவர்களா எதிர்த்து போட்டியிட துணிச்சலா எந்த விதமான எதிர்க்கும் அடிப்படையாம போட்டிட்டு இருக்கிறோம். ஒரு கட்சியினுடைய கௌரவமா அந்த வாக்கு வாங்கி இருக்கிறோம். முதலமைச்சரே எதிர்த்து 7522 ஓட்டு வாங்கி இருக்கிறது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. புதுச்சேரியில கிட்டத்தட்ட நான் வெற்றி பெறதுக்கான சூழ்நிலையும் இந்த தொகுதியில இருந்தது. அப்ப பல முறை முதலமைச்சரா இருந்தவர், நான் தான் முதலமைச்சர் சொல்றாரு. அப்படிப்பட்ட நிலையில கூட எந்த விதமான ஊசலாட்டமும் இல்லாம ஒரு உறுதித்தன்மையோட இவ்வளவு வாக்கு வாங்கி இந்த தொகுதியில இன்னமும் கள பணியாற்றின்னு இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தல் பணி எப்போ தொடங்கியாச்சு. நீங்க பாருங்க, நான் சொல்றது எல்லா அரசியல் கட்சியுமே தேர்தல் பணி தொடங்கி 6 மாசம் ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் நாங்க 4 தொகுதியில் நிற்க போறோம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து சொல்லி ஜனங்களை போய் அணி திரட்டி மக்களை நம்ம கருத்துக்கு நம்ம கொள்கைக்கு இந்த அரசியல் சூழ்நிலைய மாற்றி கொண்டு வர முடியுமா அப்படின்னா இப்பதான் அந்த சிந்தனைக்கே வரும்.
இதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியா உடனடியே செய்ய வேண்டிய காரியம்லாம் இன்றைக்கு தாமதப்படுத்துறதுனால நம்ம சட்டமன்றத்துக்குள்ள போக முடியாத ஒரு நிலை ஏற்படுது. அப்ப இதெல்லாம் காலத்தோடு செஞ்சு அதற்கான பணிகள் செஞ்சாதான் மக்கள்கிட்ட போக முடியும். இன்னைக்கு இல்லைன்னா போக முடியாது. தேர்தல அன்னைக்கு கூட்டணி எல்லாம் பேசி முடிவு பண்ணி அந்த நேரத்துல நாளைக்கு போய் வேட்பாளர் அழைச்சு நாளைக்கு போன ஜனங்க வாக்களிக்கிற சூழ்நிலை புதுச்சேரியில இருக்குதா? அப்படி இல்ல. புதுச்சேரியை பொறுத்த வரையும் இன்றைக்கு மக்களோடு மக்கள் இருந்து பணியாற்றுறவங்கள தான் மக்கள் ஏத்துக்குவாங்க. 1000 காசு பணம் இருந்தா கூட சரி, அந்த மக்களோடு மக்களா இருந்து வாழக்கூடிய பணியாற்றக்கூடியவங்களை தான் மக்கள் ஏத்துக்குவாங்க. நாங்க அணியில இப்பதான் முடிவு பண்ணா இப்பதான் இவர் தான் வேட்பாளர் புதுசா ஒருத்தர் கொண்டாந்து போட்டா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க காசாட வந்தா கூட ஏத்துக்க மாட்டாங்க. இது புதுச்சேரியுடைய வரலாறு. அப்ப இந்த மாதிரியான இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் இன்னொரு 6 மாசத்துல நடக்க போகுது. அப்ப இந்த தேர்தல் நேரத்துல தேர்தல் கண்ணோட்டத்தோட ஆட்சி அதிகாரம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய இறுதி இலக்குன்னா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறது தான். அந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய இறுதி இலக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறது. அப்ப அதுக்கான திட்டமிடே இல்லாம இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இங்க இருந்து கொண்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில என்ன பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தட்டாஞ்சாவடி தொகுதியில தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் அந்த மக்களோட பயணிச்சு அந்த மக்களுடைய பிரச்சனைக்காக தொடர்ந்து தலையிட்டு வரும், தொடர்ந்து போராடுறோம். அப்ப இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்குது. அப்ப இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்குது, சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்ப இதற்கான சரியான பார்வையும் கட்சியில இல்லாம இருக்குது. இப்ப என்ன கட்சியில நான் சொல்ல வேண்டியதுன்னா, நான் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பதற்காகவே சில சூழ்ச்சிகள் நடக்குது. என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்படி எந்த முடிவு எடுக்கல நான் போட்டியிடக்கூடாதுன்னு. நான் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே என்னுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத, எனக்கு ஏதாவது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி அதை தடுக்கலாம்ன்ற நிலைப்பாடு என்னால உணர முடிஞ்சுதா அமைப்புக்குள்ளார. அதனால இனிமே அதுல இருந்து பணியாற்றுவது என்பது ஒரு பொருத்தமா என்னால கருத முடியல. உண்மையா உழைச்சிருக்கிறோம், உண்மையா பணியாற்றி இருக்கிறோம். மக்கள் மத்தியில, தொழிலாளர் மத்தியில இன்றைக்கு அதுக்கான அங்கீகாரம் எனக்கு வழங்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த நிலையில இனிமே இந்த இயக்கத்துல நம்ம தொடர்ந்து பணியாற்றினா இது பொருத்தமா இல்லாம போயிடும். நம்மளை பொறுத்தவரையும், என்னை பொறுத்தவரையும் ஒரு குழுவாக இருந்து என்னை பழி வாங்கணுன்ற நோக்கத்திலையும் என்னுடைய வளர்ச்சியை தடுக்கணுன்ற நோக்கத்திலையும் சிலர் செயல்படுறாங்க. நான் அந்த நபர் பேரையும் நான் சொல்லிட்டு திரும்ப நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அதனால ஒட்டுமொத்தமா இப்பொழுதைக்கு நான் வகித்த கம்யூனிஸ்ட் கட்சியில அனைத்து பொறுப்புகளிலிருந்தும், தொழிற்சங்க பொறுப்புகளிலிருந்தும், அதே போல இங்க இருக்கக்கூடிய அத்தனை இவங்கதான் நிர்வாகி, தட்டாஞ்சாவடி தொகுதியினுடைய செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், கிளை செயலாளர்கள், தொகுதி குழு உறுப்பினர் அத்தனை பேருமே வந்துட்டாங்க. இன்றைக்கு இந்த அளவுல நாங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல நாங்க இப்பொழுது விலகிக் கொள்கிறோம். ஆனா எப்பொழுதும் போல எங்களுடைய மக்கள் பணி, தொழிலாளர்களுடைய பணி தொடர்ந்து இருக்கும். அது யாராலையும் தடை பண்ண முடியாது. இப்ப தடை பண்ற வேலை தான் ஏற்படுத்தினாங்க. அதை நோக்கி நாங்க திருப்பி மக்கள் பணியை நோக்கி நாங்க பயணிப்போம். அதன் பிறகு அடுத்த கட்டம் 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலை ஒட்டி எப்படிப்பட்ட நிலைப்பாடு நம்ம எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் பின்னாடி இன்னும் ஒட்டுமொத்த எங்களுடைய ஆதரவாளர்கள், நண்பர்கள், இப்ப இன்னும் பல பேர் வர முடியாத அவங்க சொந்த காரணமா வெளியில போயிருக்கிறவங்க, இவங்களாம் ஆலோசனை பண்ணி எதிர்காலத்தில் நாங்க எப்படிப்பட்ட முடிவை
எடுக்கலான்றதை உங்களுக்கு பின்னாடி தெரிவிக்கின்றது மாதிரி நான் தெரியப்படுத்திக்கிறேன். அதே போல என்னுடைய இத்தனை ஆண்டு கால போராட்ட மக்கள் பணியில எனக்கு முழு ஒத்துழைப்பு பத்திரிகையாளர். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் வெளி உலகத்துல சேது செல்வம் கம்யூனிஸ்ட் கட்சியால தான் தெரிஞ்சுது. ஆனா வெறும் கம்யூனிஸ்ட் கட்சி என்னை கொண்டு போய் வெளியில மக்கள் மத்தியில என்னை போய் சேர்த்தது பத்திரிகையாளர்கள். அதை கூட பல நேரத்தில் என்ன விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க தப்பா. நீ பத்திரிகையாளர்லாம் நீ கூப்பிட்டா வராங்க, நீ பணம் கொடுத்து தான் கூப்பிடுறாங்கலாம் என்னை சிறுமப்படுத்தினாங்க. இதுவரை யாராவது ஒருத்தவங்க இங்க இருக்கிறவங்கலாம் நான் நேசிக்கக்கூடியவங்க சகோதரர் மாதிரி என் பேர்ல அவ்வளவு அன்பு நட்பு மரியாதை வச்சிருக்கீங்க. என்னுடைய சர்வீஸை நேரடியா பார்த்தவங்க, நான் ஒரு படி மேல வந்தா நல்லது அப்படின்ற விரும்புறவங்க பத்திரிகையாளர்கள் தான் இருக்கிறாங்க. என்கிட்ட இதுவரை எந்த ஒரு பிரதிபலனுமே யாருமே எந்த பத்திரிகையாளருமே இதுவரை எதிர்பார்த்ததும் கிடையாது, நானே செஞ்சதே கிடையாது. எனக்கு ஒரு பத்திரிகையில மீடியாவில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வர செய்தியை கூட விமர்சனம் பண்ணி பொறுத்துக்க முடியாத இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்குதுன்றத உங்களுக்கு தாழ்மையான சொல்லிக்கிறதுக்கு விருப்பப்பட்டுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நான் இதை இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்ததுக்கும் இதுவரை என்னுடைய போராட்ட செய்தி, நான் நடத்திய இயக்கங்கள், மக்கள் பணிகள், மக்களுக்காக இந்த செய்தியை நீங்க வெளிக்கொண்டு போன அனைவருக்கும் நன்றியை சொல்லி இதோட என்னுடைய பத்திரிகை எனக்கு நான் ரொம்ப கனத்த இதயத்தோட, நான் வருத்தத்தோட, மன வலியோட தான் வெளியே போறேன். சந்தோஷத்தோட கிடையாது. ஏன்னா நான் விரும்பிய கட்சி, ரத்தம் நாடி நரம்பு இதுல எல்லாமே அந்த சிகப்பை ஏத்திக்கின்னு அப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கைய நான் இருந்துட்டேன். என் மேல ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் நான் அந்த முழுமையா இங்க ஷேர் பண்ண முடியல. அதனால அதன் காரணமாக தான் எப்பவுமே ஒரு சுயமரியாதை என்பது ரொம்ப முக்கியம். அது சுயமரியாதையை ஒரு பங்கா வருதுன்னா அதை தாண்டி மத்தெல்லாம் நம்மளால இது பெருசா அது பெருசான்னு பார்க்கக்குள்ள எனக்கு சுயமரியாதை பெருசு. தலைமை இப்ப போன மாநில மாநாட்டுக்கு முன்பு இருந்த தலைமை வேற, இப்ப இருக்கிற தலைமை ஒரு குழுவாக என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம என்னெல்லாம் சொன்னா டிஸ்டர்ப் பண்ணா நான் ஒண்ணு வெளியேறணும், இல்லைன்னா அமைப்புக்குள்ளே இயக்கத்துக்குள்ளே ஒண்ணுமே இல்லாம நான் உட்கார்ந்து இருக்கணும்ன்ற மாதிரியான நிலை இருக்குது. இதை நான் புரிஞ்சுக்கின்னு தெளிவா தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையும் அந்த இயக்கம் அழிஞ்சு போகணுன்ற சிந்தனை அப்படி கிடையாது. ஏன்னா அந்த இருக்கிற ஏராளமான அர்ப்பணிப்புணர்வோட வேலை செய்யற தோழர்கள் நிறைய இருக்கிறாங்க, உண்மையான தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு நடத்தக்கூடியவங்க, வழி நடத்தக்கூடியவங்க சரியில்லை. அதுல ஒரு மாற்றம் வருது, அதுல ஒரு நம்ம விரும்புற மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குதுன்னா அதை வரவேற்போம் கூட. நான் என்னன்னா எனக்கு அதிகமான ஆங்கிலம் எனக்கு தெரியாது, ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவேன், பேசுறது எனக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையெல்லாம் பயன்படுத்தி என்னுடைய தொழிற்சங்கத்தினுடைய அகில இந்திய தலைமை, கட்சியினுடைய அகில இந்திய தலைமை, அவங்ககிட்ட எல்லாம் என்ன ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக தப்பா ஷேர் பண்ணிருக்கிறாங்க. இல்ல நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி தப்பா ஷேர் பண்ணி இதெல்லாம் எல்லாமே நான் கேள்விப்பட்டு அதுக்கான ஒரு கூட்டம் நடக்குது. இது சம்பந்தமா இது நாங்க பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டு வந்து தான் பேசுறேன். அப்ப அது ப்ரிப்பேர் ஆகுறாங்க தானே, எனக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்கன்னு தானே அது
இதை நான் ஆழ முடிவெடுத்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல அது நான் தூங்கி ஆஹ், எப்படி நான் சொல்றதுன்னா, என்னடா இத்தனை ஆண்டு காலம் நம்ம ஒரு இயக்கத்துல உளப்பூர்வமா விரும்பி அந்த இயக்கத்துல இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கியே கிட்டத்தட்ட 1 மாசம் எனக்கு நாளாயிடுச்சு. அப்ப இந்த காலம் இதுக்கப்புறம் உரிமையோட சுயமரியாதைக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி நம்மளுடைய மரியாதையை கெடுக்கிற மாதிரி புது வாழ்க்கைக்கு, அதனால இனிமே வேணாம், நம்ம விலகி இருப்போம். இதுக்கப்புறம் கட்சியில அடுத்த கட்ட நிலையில இருக்கிறவங்க, கட்சியில இருக்கிறவங்க, மற்ற தோழர்கள் இது என்னுடைய விலகல் சம்பந்தமா யோசிப்பாங்கல்ல, எதால இது நடந்தது, கட்சி பேசல பேசட்டும் அப்படின்ற நிலையில தான் நான் இப்ப விலகிறேன். இந்த நொடி வரை போய் இன்னொரு கட்சியில சேர்ந்து நாளைக்கு போய் ஒரு தேர்தலில் நிக்கணும்னு இந்த நொடியில இல்ல, இந்த நொடி வரை இல்ல, இந்த நொடியில இல்ல. நான் தான் சொன்னேன், இன்னும் பல கட்ட ஆலோசனைகள் செய்ய வேண்டியிருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கலந்து பேசி திட்டமிட்டு அடுத்தடுத்து நான் நிச்சயமா இத தெரிவிப்பேன். எதுவுமே ஒளிவு மறை இல்லாம. இப்போதைக்கு நான் அப்படியே பிளாங்கா இருக்கிறேன். விலகல் மட்டும்தான். போய் சேர்றது, அடுத்த கட்டம் என்ன முடிவு அப்படின்றது ஒரு துளி கூட இந்த நிமிஷம் வரையும் நான் அதை பத்தி சிந்திக்கவே இல்லை. இப்போதைக்கு இது சம்பந்தமா இப்போதைக்கு எந்த கருத்து நான் சொல்ல விரும்பல. இந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு தலைமை வந்திருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு தலைமை வந்திருக்கு. அந்த தலைமையில உள்ள இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கலைநாதன் போன்றவர்கள் எல்லாம் தவறா வழி நடத்துறாங்க. அது கட்சியினுடைய வளர்ச்சி பாதிக்கிறது என்னுடைய கருத்து. அதனால அப்படிப்பட்ட நபரெல்லாம் கட்சி யோசிக்கணும். இனிமே கட்சி இன்றைக்கு முக்கியமான தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சியில வயசு வரம்பு இருக்குது, பொறுப்பு வரணும். ஆனா செயல்படக்கூடாதுன்னு கிடையாது, பொறுப்புக்கு தான். அப்படி விஸ்வநாதன், ராமூர்த்தி, கீதநாதன், அபிஷேகம் போன்றவங்கலாம் அந்த வயது வரம்பு காரணமாக இன்றைக்கு அந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவர்களை முற்றாக புறக்கணிச்சு வச்சிருக்கிற மாதிரி எனக்கு பொறுப்புகள் விடுவிக்கிறது வேற. ஆனா அவர்களுக்கான இத்தனை ஆண்டு கால உழைப்பு, சேவை, அதற்கு ஒரு மதிப்பு, ஒரு ஆலோசனை என்ற வகையில இன்றைக்கு அதெல்லாம் குறைந்து வருது. அதெல்லாம் இதுக்கு காரணமான்ற மாதிரி எல்லாம் நான் எனக்கு உணர முடியுது. 100% தட்டாஞ்சாவடி தொகுதியில் நான் போட்டியிடுவேன். உங்க மூலியமா தான், பத்திரிக்கை வாயிலா தான் நான் இப்ப இந்த செய்தியை சொல்றேன். எல்லாருமே நாங்க லெட்டர் வச்சிருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பலவீனமா ஆகக்கூடாது. அது இந்த தேசத்துக்கு மக்களுக்கும் நல்லது இல்ல. பலகீனம் நான் சொல்றது இல்ல, நான் சொல்றது இந்த பிரச்சனை நான் சொல்லுவது தெளிவா நான் எனக்கு இந்த கட்சியை பலகீனப்படுத்தணுன்ற, கட்சியை சிறுமைப்படுத்தணுன்ற நோக்கம் இல்லை. இப்ப இருக்கிற கட்சி நடத்துறவங்க அவங்களால இந்த கட்சி பலகீனப்பற்றக்கூடாது. நான் சொல்ல வர்றது நீங்க உங்களுக்கு புரியும். அந்த அடிப்படையில் தான் நான் அதை சொல்றேன். அது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். நான் தான் சொன்னேன், அந்த மாநாட்டை ஒட்டி நடந்த சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறிப்பிட்டு நான் சொன்னேன்ல, செயலாளர் மாற்றம், இது அவர் சந்தர்ப்பமா பயன்படுத்தி உள்ள உட்கார்ந்து இந்த மாதிரி வேலை செய்யற மாதிரி